அரசாணை கொண்டு வராங்க. எங்களோடு தேர்ச்சி பெற்றவங்க பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க நியமன தேர்வு எழுத சொல்லுவீங்களா? நாங்கள் காத்துக் கொண்டிருக்க எங்களுக்கு நியமன தேர்வு வைக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப கடந்த கால ஆட்சி சொல்லும்போது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மன்மிகு தளபதியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது இருள் சூழ்ந்த அரசாணை, இது எப்படி இன்னொரு தேர்வு எழுத சொல்றது? அர்த்தமற்ற அரசாணை, அநியாய அரசாணை, அராஜக அரசாணை. இந்த அரசாணை கழகாட்சி அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், ஆட்டம் முடிகிறது, 6 மாதத்தில் விடுகிறதுன்ட்டார். அப்பா நமக்கான அரசியா? போடுற ஓட்ட அப்படின்ட்டு எல்லா பேரும் ஓட்ட தூக்கி போட்டு அவருக்கு ஜெயிக்க வச்சு வெற்றிக்கு பக்கத்தில் 177 தேர்தல் அறிக்கையில் இடம் பெற செஞ்சு அவ்வளோ தூரம் பக்கத்துலன்னா நம்ம உங்கள் தொகுதி செயலி ஸ்டாலின் அதில் கிட்டத்தட்ட 2000 கோரிக்கை மனு போட்டு இதுவரைக்கும் பதில் இல்லை. எந்ததுக்குமே கிடப்பிருக்கு. இதுவரை நீங்கள் சொன்னது போல முதல்வரை ஒரு 5 முறை சந்தித்தோம். அதுபோக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை 60க்கும் மேற்பட்ட முறைகள் சந்தித்தோம். இதுவரை எந்த ஒரு தீர்வும் இல்லை. முதல்வர்கிட்ட கேட்டு சொல்றேன் செய்வோம் எப்படி எங்களுக்கெல்லாம் காரியம் செய்த பிறகு செய்வீர்களா? பணிக்காலத்தில் பாதி காலத்தை இழந்து தவிக்கிறோம். அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் போறீங்க. அந்த தற்காலிக ஆசிரியர் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு போடுறா? 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு தகுதி டெட்டே இல்லாத ஏதோ ஒரு மக்கு பையில ஏன் போடுறா? பிஎட் முடிச்சு, எம்எட் முடிச்சு, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு, டெட் முடிச்சு பாஸ் பண்ணிருக்கால 10,000 ரூபாய் சம்பளத்தில் போடு, தொகுப்பூதியத்தில் போடு, 3 வருஷத்துக்கு நிரந்தரப்படுத்தி போடு, நாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம், எங்களை ஒரு பாதுகாப்போட போடு, தகுதியான ஆசிரியர்ல போடு அப்படின்னு தான் கேட்கிறோம். உச்சநீதிமன்றமே இன்னைக்கு சொல்லியிருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறணும்னு. அப்ப ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் எழுதுன்னு சொல்லும்போது அப்ப இவர்கள் வராங்க எல்லாருமே, நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க நானும் பாஸ் பண்ணுவீங்கன்றாரு அமைச்சர் சொல்றாரு. நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க நானும் பாஸ் பண்ணா அதே எப்படி இது தேர்வா இருக்கும்? அப்ப நாங்கள் கடினப்பட்டு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன? ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வைப்பீங்க, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் வெடிகுண்டும்ல வீசுது இந்த திமுக அரசு.